ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெட் டாக்ஸி டிரைவர் ஆப்ல எப்படி வந்து ஜாயின் பண்றது. அதாவது நீங்க வந்து ரெட் டாக்ஸில வந்து எப்படி ஜாயின் பண்ணி வந்து நம்ம வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணலாம், அப்படிலாம் எப்படி வந்து டிரைவர் அப்ளிகேஷன்ல வந்து ஜாயின் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இது வந்து பிளே ஸ்டோர்லேயே ரெட் டாக்ஸி டிரைவர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் வீடியோல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் மூலமா போய் டெவலப் பண்ணிக்கலாம். அப்படின்னா பிளே ஸ்டோர் அவைலபிள் இருக்கு. நீங்க பிளே ஸ்டோர் போய் நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஹோம் பேஜ்ல இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அலோஸ் சொல்லும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பர்மிஷன்லாம் வந்து அலோவ் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இந்த பர்மிஷன்லாம் நீங்க வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தா மட்டும்தான் இது வந்து இந்த அப்ளிகேஷனே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கேட்குற எல்லாமே அலோஸ்லாம் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா லாகின் பேஜுக்குள்ள என்டர் ஆயிரும். ஸோ என்டர் ஆனதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லாகின் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன். ஸோ நீங்க ஆல்ரெடி ஐடி வச்சிருக்கீங்க, ரெட் டாக்ஸி டிரைவர் ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து லாகின் பண்ணிட்டு உள்ள போயிடலாம். ஸோ லாகின் பண்ணிட்டு எப்படின்னா அந்த மொபைல் நம்பர் நீங்க கொடுத்துருக்கீங்களா, அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை போட்டு லாகின் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள என்டர் ஆயிடலாம். நாம ரெஜிஸ்டர் பண்ணணும்னா, நீ புதுசாக ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் கொடுங்க. இந்த ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா அது லாங்குவேஜ் கேட்கும். இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுத்துங்க, தமிழ்னா தமிழ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இது கேட்கும், ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க, அதுக்கான ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்து உள்ள வந்து என்டர் ஆயிடும். ஸோ என்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் டிரைவர் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அமௌண்ட் வந்து நீங்க வந்து பே பண்ண தேவையில்லை. ஸோ நீங்க இதுல கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு நீங்க டைரக்டா ரெட் டாக்ஸி ஆஃபீஸ்க்கு நீங்க வந்து போற மாதிரி இருக்கும். நீங்க ரெட் டாக்ஸி ஆஃபீஸ்க்கு போயிட்டு, சார் இது மாதிரி நாங்க வந்து டிரைவரா ஜாயின் பண்ண போறேன், எனக்கு இதை வந்து ஐடி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களே வந்து ஐடி வந்து அப்ரூவ் பண்ணி கொடுத்துருங்க. அவங்க அப்ரூவ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு டிரைவர் ஐடி வந்து கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்க இதுல வச்சு நீங்க வந்து ஓட்டிக்கலாம். ஸோ எப்படி அவங்க வந்து ரெட் டாக்ஸில வந்து எப்படி வந்து அவங்க ஜாப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ ரெட் டாக்ஸில பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான வண்டிகள் வந்து அதுல வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லா ஏரியா, இப்போ ஒரு சில ஏரியாலாம் வந்துட்டு ரெட் டாக்ஸி வந்து அப்டேட் ஆகிட்டே வருது. ஸோ மினிமம் ஒரு ஏரியாவுக்கு பார்த்தா மினிமம் வந்து 1000 வண்டினாச்சும் கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ 1000 வண்டியும் வந்து ஓனர் டிரைவரா வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஆள் போட்டு தான் வந்து ஓட்டிட்டு இருப்பாங்க. ஸோ இப்ப வந்து யாராவது, அதாவது வண்டி ஓனர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ரெட் டாக்ஸி வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிரைவர்ஸ் யாராவது இருந்தா எனக்கு ரெஃபர் பண்ணுங்க, நீங்க யாராவது தான் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிரைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க போயிட்டு எனக்கு டிரைவர் வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் டாக்ஸி கேட்டு, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி அதான் கேட்டிருப்பாங்க, வெண்டர் இருப்பாங்க, ஸோ வண்டி ஓனர்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட வந்து டைப் பண்ணி உங்களுக்கு வந்து ஓட்ட வச்சிருவாங்க. ஸோ அதனால வந்துட்டு இப்போ நீங்க வந்து கமிஷன் பேசிஸ்ல நீங்க வந்து மினிமம் வந்து 35% வந்து சேலரியா வந்து நீங்க ஓட்டுறதுல சேலரியா வந்து ஒரு 35% வந்து எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கமிஷன் பேஸ்ல நீங்க வந்து ஓட்டிக்கலாம். ஸோ ஒரு சில இடத்துலலாம் பாத்தீங்கன்னா டைமுக்கு ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபா, ஒரு மணி நேரத்துக்கு 50 ரூபா இல்லை 60 ரூபா இது மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி நீங்க வந்து ஏன்னா எத்தனை ஹவர்ஸ் நீங்க வந்து லாகின் வச்சுக்கீங்களோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பேமெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ரெட் டாக்ஸிக்காரங்களே வந்து ஓனர்ஸ், அதாவது வண்டி ஓனர் இருக்காங்க அவங்கள்ட்டயும் உங்ககிட்டயும் வந்து பேசி வந்து ஜாயின் பண்ணி வச்சிருவாங்க. சம்பளம் வந்து வண்டியோட ஓனர் தான் அவர் கொடுப்பாங்க. ஸோ ரெட் டாக்ஸிக்காரங்க வந்து சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, வண்டியோட ஓனர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்க ரெட் டாக்ஸி டிரைவரா ஜாயின் பண்ண போனாலும் அவங்க வந்து வண்டி ஓனர்ஸ் யாருக்காவது டிரைவர் தேவைப்படுதோ அவங்களுக்கு தான் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அந்த வண்டி ஓனர் தான் உங்களுக்கு வந்து சம்பளம் தருவாங்க. ஸோ இது வந்து நீங்க எப்படியுமே மைண்ட்ல வச்சுங்க. ஸோ அது போறதுக்கு வந்து சில ப்ராசஸ் இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ல வந்து நீங்க டிரைவர் ஐடி வந்து ரெட் டாக்ஸில வந்து வாங்கணும். ஸோ வாங்கினா மட்டும்தான் நீங்க போய் அந்த வண்டியில வந்து ஓட்ட முடியும். ஸோ நீங்க டைரக்டா போனோம்னா எடுத்தோடனே வந்து ஓட்ட முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் போட்டோ இருக்கும். ப்ரொஃபைல் போட்டோ கொடுத்துருங்க. அடுத்து ப்ரொஃபைல் டீடைல் இருக்கு, இந்த டீடைல்ஸ் வந்து கொடுத்துருங்க. ப்ரொஃபைல் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தா ஆதார், லைசன்ஸ், லோக்கல் அட்ரஸ், சிட்டி அண்ட் வெண்டார் டீடைல்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு வந்து மெயினான ஒரு இது சிட்டி அண்ட் வெண்டார் டீடைல்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இதுல வந்து மெயின். இது வந்து நான் வந்து நம்ம என்ன சிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சேலம் செலக்ட் பண்ணால இது சேலம்னு காட்டுது. செலக்ட் பண்ணிங்க, கார் வந்து அதுவே வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், லிங்க் வித் ரெஜிஸ்டர் வெண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு வெண்டார், அதாவது நீங்க ஒரு வெண்டாரோட, அதாவது அங்க போனீங்கன்னா எந்த வெண்டாரோட நீங்க ஜாயின் பண்றீங்களோ அவங்களோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு இங்க கெட் ஓடிபி வெரிஃபிகேஷன் இருக்குங்களா, இது கிளிக் பண்ணா அந்த வெண்டார், அதாவது வண்டியோட உரிமையாளர்,
அவங்க நம்பர் போடணும். அவங்க நம்பர் போட்டா அவங்க நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து நீங்க சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அந்த வண்டி வந்து, அதாவது அந்த நீங்க ஓட்ட போறீங்க பார்த்தீங்களா, அந்த வண்டி வந்து உங்களுக்கு வந்து அசைன் ஆயிரும். ஸோ அசைன் ஆனதுக்கு அப்புறம் சிட்டி பார் இந்த இடத்துல வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அசைன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த வெண்டாருக்கு நீங்க வந்து ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பொறுத்த வரைக்கும் நான் தான் ஒரு வெண்டார்னு வச்சுங்க, அதாவது வண்டியோட ஓனர்னா வச்சுங்க. நீங்க ரெட் டேக்ஸில வந்துட்டு நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்க ரெட் டேக்ஸில போயிட்டு நீங்க வந்து டிரைவர் வேலை கேட்குறீங்க. நான் வந்து ரெட் டேக்ஸில் சொல்லி வச்சிருப்பேன், எனக்கு ஏதாவது டிரைவர் இருந்தால் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி வச்சிருப்பேன். ஸோ சப்போஸ் நீங்க போய் கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. எனக்கு ரெஃபர் பண்ணும்போது இது மாதிரி ஒரு டிரைவர் வந்துட்டாருப்பா, உங்க ரெட் டேக்ஸில் நீ எடுத்து ஓட்டிப்பா, வச்சு பண்ணிப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த டிரைவருக்கு வந்து சரி ஓகே நான் எடுத்து ஓட்டிக்கிறேன் அப்படிப்பா. அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு, இந்த இடத்துல நான் அந்த டிரைவர் நான் ஓட்டிக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு என்னோட நம்பர் வந்து அவங்க கொடுக்கும். ஸோ கொடுத்தா அந்த நம்பர் இங்கே போட்டு இங்கே கெட் ஓடிபி வெரிஃபிகேஷன் இருக்கு கொடுத்தோம்னா, இந்த அதாவது என்னோட வண்டி இருக்கு, என்னோட வண்டி வந்து இந்த டிரைவருக்கு வந்து அசைன் ஆயிரும். அசைன் ஆனதுக்கு அப்புறம் அந்த டிரைவர் வந்து எனக்கு ஓட்டலாம். ஸோ அவர் ஓட்டுறது என்னென்ன ஓட்டுறது என் இதுல தான் வந்து ஓட்ட முடியும். ஸோ அப்போ எனக்கு தான் வந்து ஓடும், என் வண்டியில் தான் வந்து ஓட்ட முடியும். ஸோ எனக்கு தான் அசைன் ஆகும். என் வண்டியை வச்சு அவங்க வந்து ஓட்டிக்கலாம். ஸோ அதுக்கான பேமெண்ட் என்னவோ நாங்கள், அதாவது கமிஷன் பேசிஸோ இல்லை ஒரு மணி நேரத்துக்குள்ளோ அந்த ஹவர்ஸ் பேசிஸோ அதை வந்து நாங்கள் வந்து டிரைவரும் ஓனரும் பேசிட்டு நாங்கள் அதில் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து டிரைவருக்கான அப்ளிகேஷன். எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, எப்படி வந்து ஜாயின் பண்றதுக்கு, ரெட்டெக்ஸில் எப்படி டிரைவர் அப்ளிகேஷன்ல வந்து ஜாயின் பண்றது, எப்படி டிரைவரை ஜாயின் பண்ணி ஓட்டுறது, எவ்வளவு கமிஷன் வரும், இதுதான் வந்து பேசிக்கான திங்ஸ். ஸோ இதுதான் வந்து ரெட்டெக்ஸில் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீங்க போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணி போயிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல கேட்குற டாக்குமெண்ட் இதுல பாத்தீங்கன்னா தெரியும். மெயினா இதுல வந்துட்டு கேட்குற டாக்குமெண்ட் மட்டும் கரெக்டா எடுத்து போயிருக்கேன். ப்ரொஃபைல் போட்டோ வந்து யூனிஃபார்மோட தான் எடுக்கணும், அதை அவங்க தான் எடுப்பாங்க. ஸோ நீங்க போயிட்டு யூனிஃபார்ம் போட்டு ப்ரொஃபைல் போட்டோ அவங்களே எடுத்துருவாங்க. இங்க ஆதார், லைசன்ஸ், லோக்கல் அட்ரஸ். ஆதார், லைசன்ஸ் இதுதான் ரெண்டு தான் நம்மளுக்கு வந்து டிரைவரா போய் ஜாயின் பண்ணி ரெண்டே ரெண்டு தான், ஆதார், லைசன்ஸ். ஸோ இது மட்டும் கரெக்டா வந்து எடுத்துட்டு போயிருங்க. எடுத்துட்டு போயிட்டுனா இவங்க இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் அவங்களே பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கு வந்து பேமெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ டிரைவரா ஜாயின் பண்றதுக்கு பேமெண்ட் எதுவும் கிடையாது. வண்டி அட்டாச் பண்றதுக்கு மட்டும் தான் பேமெண்ட். ஸோ டிரைவருக்கு வந்து பேமெண்ட் கிடையாது. ஸோ இது மட்டும் வந்து நீங்க வந்து பாத்துக்கங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான ரீப்ளே கண்டிப்பா வந்து கொடுக்குறேன். ஸோ வேற அப்ளிகேஷன் பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான வீடியோ கண்டிப்பா மேக் பண்ணி போடுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பிரச்சனை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.